அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில்வேஸ் அஷூரன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன அஷூர் பண்ண போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பெல்ட் பீம் போட்டிருந்தோம், அதாவது கிரேட் பீம் போட்டிருந்தோம். அந்த கிரேட் பீமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காலம் பில்லரை வந்து பேஸ்மெண்ட் லெவலுக்கு ரைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம அதை கல் வச்சு கட்டி எகெயின் பேஸ்மெண்ட் லெவலுக்கு ஹைட்டை வந்து ரைஸ் பண்ண போகிறோம். அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் என்ன கல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் அந்த கல் யூஸ் பண்ணியிருக்கோம், அதோட ப்ளஸ் மைனஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஏற்கனவே நம்ம கிரேட் பீம் போடும்போது, அதாவது பெல்ட் பீம் போடும்போது ஒரே ஒரு சின்ன ஒரு பீம் மட்டும் லைட்டாக டில்ட் ஆயிருந்தது. அதை நம்ம எப்படி சரி பண்ணோம் அப்படிங்கிறத இந்த பேஸ்மெண்ட் லெவலில் நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே ஓதம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கரெக்டான ப்ராசஸ் இங்கிருந்தே நம்ம இப்போ செஞ்சு கொண்டு வரணும். ஏன்னா ஓதம் அடிக்கிறது எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, கிரவுண்ட்ல இருந்து 1 அடி 2 அடி 3 அடி 4 அடிக்கு தான் ஓதம் அடிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் அந்த ஓதம் அடிக்கிறதுக்கு. அதுக்கு நம்ம கரெக்டான கல் சூஸ் பண்ணணும் அண்ட் கரெக்டான ப்ராசஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் அதை நம்ம பண்ணியிருக்கோம். பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெட் பிரிக், அதாவது செங்கல் நாங்கள் சூஸ் பண்ணலை. இன்ஸ்டட் என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளை ஆஷ் பிரிக் சூஸ் பண்ணோம். ஏன் ஃப்ளை ஆஷ் பிரிக் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஓதம் அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக ஓதம் அடிக்க சான்சஸ் அதிகம். ஃப்ளை ஆஷ் பிரிக்ல ஓதம் அடிக்கிறது கம்மியாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, செங்கல் வந்து நல்லா ஈரத்தை அப்சர்வ் பண்ணும். ஆனால் ஃப்ளை ஆஷ் பிரிக் பார்த்தீங்க அப்படின்னா ஈரத்தை அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணாது. ஸோ இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈரத்தை எதுவும் அப்சர்வ் பண்ணாது. ஸோ பேஸ்மெண்ட்ல இருந்து அதுக்கு மேலே வர செவுத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரம் வரக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் நாங்கள் ஃப்ளை ஆஷ் பிரிக் சூஸ் பண்ணோம். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா காலம் பில்லரை நல்லா கொத்தி விட்டுட்டு அதில் சிமெண்ட் பாலை வச்சு தேய்ச்சி விட்டுறணும். அப்படின்னா தான் நம்ம வைக்கிற பிரிக்கு வந்து அந்த காலம் பில்லரோட நல்லா போய் அட்டாச் ஆகும். அதுதான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி எல்லா கலர் பில்லருக்கும் நம்ம பண்ணாங்களாங்கிறத என்ஷூர் பண்ணிட்டோம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா லைட்டாக டில்ட்டான பீம், அதாவது கிரேட் பீமில் லைட்டாக டில்ட் ஆனது. அதில் வந்து இப்போ நம்ம அந்த பிரிக்கை வச்சு கட்டிகிட்டு இருக்கோம். இந்த டில்ட் ஆனதுனால நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ரீசன் என்னன்னா, இது வந்து ஹாலையும் கிச்சனையும் பிரிக்கிற அந்த ஒரு பீம். நமக்கு வந்து ஹாலும் கிச்சனும் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபீட்டுக்கு மட்டும்தான் செவுரு வரப்போகுது. மீதி இருக்கிற 7 ஃபீட்டுமே ஓப்பனாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த ஓப்பன் ஸ்பேஸில் தான் இந்த லைட்டாக டில்ட் ஆயிருக்கு. ஸோ இதனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதை இப்போ செவுரு வச்சு கட்டிட்டு இருக்காங்க. அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா செவரெல்லாம் கட்டி முடிச்சாச்சு அப் டு பேஸ்மெண்ட் லெவல். இப்போ நம்ம இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓதை அடிக்காமல் இருக்கிறதுக்கு, செவத்துலலாம் ஓதை அடிக்காமல் இருக்கிறதுக்கு நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் வந்து அடிப்பாங்க. அந்த பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிப்பாங்க. ஸோ அது ஒரு டெக்னிக், அப்படியும் பண்ணலாம். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்ஸ்ட் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டோம்னா, உள்ளே வந்து பிளாஸ்டரிங்கே பண்ணலாம் பிளான் பண்ணிட்டோம். ஸோ இன்னர் வால் எல்லாமே வந்து பிளாஸ்டரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவுட்டர் வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டர் வந்து பிளாஸ்டரிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இன்னர் வாலில் வந்து நம்ம கிராவல் எல்லாம் போட்டு கன்சால்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதான் மண்ணெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா திம்ஸ் கட்டிலாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ வந்து இன்னரில் வந்து பிளாஸ்டரிங் இப்போதைக்கு பண்ணதான் பண்ண முடியும். அவுட்டர் வாலில் நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ இன்னும் வந்து நம்ம செவரெல்லாம் கட்ட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமேலே நம்ம அவுட்டரில் பிளாஸ்டரிங் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேர் கேஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம அதில் வந்து நம்ம மண் போட்டு ஃபில் பண்ண போகிறது கிடையாது. அதனால ஸ்டேர் கேஸ்க்கும் நம்ம வந்து இன்னர் பிளாஸ்டரிங் வந்து பண்ணலை. ஸோ எங்கெல்லாம் நம்ம கிராவல் போட்டு நம்ம வந்து கன்சால்டேட் பண்ணுமோ அங்கெல்லாம் நம்ம பிளாஸ்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ஸ்ட் ஆஃப் நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் அடிக்கிற பதிலாக நம்ம வந்து சிமெண்ட் அண்ட் மணல்லாம் போட்டு நம்ம பிளாஸ்டரிங்கே பண்ணிட்டோம். அதான் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க. இன்னைக்கு நம்ம என்ன என்ஷூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேஸ்மெண்ட் லெவலுக்கு கல் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த கல் வந்து ரெட் பிரிக் இல்லாமல் ஃப்ளை ஆஷ் பிரிக் வச்சு கட்டியிருக்காங்களா என்ஷூர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இன்னரில் வந்து பிளாஸ்டரிங் பண்ணியிருக்காங்களதை என்ஷூர் பண்ணியிருக்கோம். அவுட்டர் செவத்துலலாம் பிளாஸ்டரிங் வந்து ஃபியூச்சரில் இனிமேல் தான் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓதை அடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் அனதர் அஷூரன்ஸுடன் சந்திப்போம்.